மன்மதன் நானே ரதியும் நீயே கண்ணனில் லீலைகள் காண்போம் நாளும். காந்தா சுவாமி, இது என்ன ராகம்? மோகன ராகம். சபாஸ், இதே ராகத்தில் இந்த புல்லாங்குழலை வாசி. காந்தா, ஏன் நிறுத்தி விட்டாய்? உன் புல்லாங்குழல் இசையில் புல்லரித்து போய் நிற்கும் என்னை ஏமாத்தி விடாத காந்தா. வாசி வாசி வாசி. தாமாயி ஊனா குழந்தை. அப்ப நான் கண்டது கனவா? யோ, உரிச்சு வச்ச சாத்துக்குடியாட்டம் உன் பொண்டாட்டி நான் இங்க இருக்கிறேன். கண்ட பொம்பளைங்களை நினைச்சு கனவா இருந்துகிட்டு இருக்கிறேன். நீ ஒரு பொம்பளையாடி? அவசரத்துல பிடிச்ச கொடக்கட்ட மாதிரி மூலி மொக்கமா ஒரு மூஞ்சி, கரும்பு தோட்டத்துக்குள்ள காவலுக்கு நிக்கிற திஷ்டி போ மாதிரி ஒரு உடம்பு. என்னது? கையடே கையடே. மவுள ராமாயி வந்துட்டான். வேறுங்கூந்தல் வேதாச்சலம். உன்னை பொண்ணை பத்ததுக்கு இவனை தலையில கட்டி ஒவ்வொரு மாதிரி தொங்க விடணும். என்ன மாப்பிள்ள, எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கிறீங்க? என் மகனும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தரணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாரிசா? உன் மகளை வெளிச்சத்தை பார்த்தா வெறுப்பா இருக்கு, இருக்க பார்த்தா பயமா இருக்கு. அப்புறம் எப்படி வாரிசு உண்டாகும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. உன் மகளையும் நான் தொட விட்டுறதுல மாப்பிள்ள, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த அவுத்து விட்ட பொங்கலை அள்ளி முடிகிறது சபலம் செஞ்சுட்டேன். ராத்திரி நேரத்துல பின்பக்கமா பாக்குறவெல்லாம் மோகினி பிசாசோன்னு நினைச்சு பயந்து 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 ஓடுறாங்க மாப்பிள்ள. ஜாக்கிரத, அடிச்சு கொண்டுடுவாங்க. திருப்பதில போய் நேரம் மட்டும் போடு, புண்ணியமாக கிடைக்கும். மாப்பிள்ள, என் அழகு கத்தர் அதிகூர்த்தி ஒப்பாட்டிய கிடப்பான்னு சோசியக்கார அப்பவே சொல்லிட்டான். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. நான் இருக்க வேண்டிய இடமே வேற. மாப்பிள்ள மவளை ராமாயி, மாப்பிள்ளை எல்லாம் இப்படி சொல்லிட்டு போகுது. போய் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஆளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து என் வழிக்கு கொண்டு வரல. என் பேரு ராமனை. ஐயோ, ஜமீன்தார் வீட்டு கணக்கு பிள்ளை. இவன் மூக்கு பொல்லாத மூக்கு. நல்ல விஷயம் பேசுமா அச்சுல துண்ணிடுவான். அந்த காரியமே கெட்டு போகும்னே. அப்பா, என்ன கணக்கண்ண காலையிலேயே களைப்பா வந்திருக்கீங்க? ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? அத ஏன் தம்பி கேட்கிற? எனக்கு பக்கத்து வீட்டுல செக்கச்சேர்னு ஒன்னே முக்காக்கச்ச உயரத்துல அரக்கஜ அகலத்துல 25 வயசுல ஒரு பொண்ணு. பிறந்துருவிய. அவன் காலையில குளிச்சுட்டு கூந்தலை கோதி விட்டுட்டு வீதியில நிக்கிறத பார்த்தா என் மனசு மலைப்பாதையில போற மாட்டு வண்டி மாதிரி தடக்கு தடக்குன்னு அடிச்சுக்குது. நான் அந்த மயக்கத்திலேயே காலையில சாப்பிடறத மறந்துட்டேன். அவ திருவாரூர் தேர் மாதிரி அசஞ்சி அசஞ்சி வீதியில போறத பார்த்தா மத்தியான சாப்பாடு மறந்துருத. ஆமாம் தம்பி, ராத்திரி சாப்பாடு உண்டா? அதுவும் இல்லையே. அவ மானாமதுரை மல்லிய மணக்க மணக்க வச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நிக்கிறத பார்த்தா கணக்கண்ண வாங்கண்ண. அந்த பொண்ணு பேர் என்ன? சிங்காரி. சிங்காரி. அவ பேரை சொன்னதுமே நாக்குல தேன தடவை மாதிரியா ருசி, மனசுல ஒரு குசி. சிங்காரி சிங்காரி சிங்காரி. அப்பா அப்பா ஆம்பளை கூட பார்க்காம அசிங்கமா கட்டி பிடிக்கிற வெக்கமா இல்ல? அதுதான் குடிமைக்கார சொன்ன. அப்ப தப்பா நினைக்காதீங்க கணக்க பிள்ளை. சிங்காரிய சிந்தனையில ஓட விட்டுட்டேன். பொம்பளைன்னா அவதான் பொம்பளை. சோசியாரன் அப்பவே சொன்னானே உனக்கு வாட்டஞ்சாட்டமா ஒரு ஒப்பாட்டி கிடப்பான்னு. அவ இவதான். வேண்டாப்பா, அவ ஒரு மாதிரி. ஆமா, இந்த மல்யுத்த வீரர் மல்லாங்கனாரு மாயாண்டி தெரியுமா உனக்கு? ஆமா, ஒரே நேரத்துல 10 பேரை குத்துவானே. அவ சிங்கமா? சிங்கம் இப்ப எப்படி அசிங்கமா இருக்குன்னு தெரியுமா? பாத்தியா, காட்டெரும மாதிரி இருந்தவனை கரப்பாம்பூச்சி ஆக்கி காலடியில இருக்க வச்சுட்டாலே, அவன் மேல நீ ஆசைப்படலாமா? அவன் கிடக்காயா, அவனுக்கு மல்யுத்தத்துல எதிரி எப்படி குத்துறோம்னு தெரியும். அவனுக்கு சில நுணுக்கங்கள்லாம் பத்தாது. நான் கொஞ்சம் விவரமானவன். அவளை வளைச்சு மடக்கி போட்டு என் வப்பாட்டி ஆக்கல. என் பேரு சபலம் சண்முகானந்தம் இல்ல. இந்த ஆளு தும்பிட்டா நீ ஒரு இது சாதாரண மையில்
வசியமை. இந்த மையை பழத்திலே தடவி நீ ஆசைப்படுற பொண்ணுகிட்ட கொடுத்துட்டா அந்த புல் புல் உன்கிட்ட ஜில் ஜில். அடி பாபா, உன்னை நம்பலாமா? அரே, என்ன கேள்வி கேட்ட? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஐயா. பஜக் பஜக் கிச்சக் பஜன் பஜன் பஜன். இத கொண்டு போய் நீ ஆசைப்படுற பொண்ணு கையில குடு. அவ உடனே சாப்பிடுவா. சாப்பிட்ட உடனே இல்ல, போதை ஏறி உன் மடியில ஓடி வந்து அழக அதிகரிக்கும் அபூர்வ பழமே. நான் உன்னை சிங்காரிக்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்ததுக்கு காரணமே, ஏந்த சக்தியை நான் மீண்டும் அடையணும், மல்யுத்த வீரனா தலை நிமிர்ந்து நிற்கணும். கனவு காண்றானுங்க காட்டு பயல். சும்மா யாராவா கோயில் மாதிரி போறான்றது. தங்கச்சி எங்க ஓடாப்பா? என்னடா சொல்றேன், வயசு பொண்ணு ராத்திரி நேரம் ஏதா குணமா ஏதாவது ஆகிக்கலாம். நான் என்னடா செய்வேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டும்? சிங்காரி, சிங்காரி வா, சிங்காரி வா, சிங்காரி வந்துரு. சிங்காரி ஏன் வெக்கப்படுற? பக்கத்துல வந்து உட்காரு. சிங்காரி வா, சிங்காரி வந்துரு. சிங்காரி பக்கத்துல உட்காந்தா போதுமா? முத்தம் கொடு. அலிபாபா, நீ வாழ்க. உன் மந்திர வாழைப்பழம் நல்லாவே வேலை செய்யுது. சிங்காரி என்னை தேடி வந்து முத்தம் கொடுத்துட்டான். அலிபாபா, அலிபாபா. குரங்கு கட்டி போடக்கூடாது. என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறியா? அப்படியா? யோ, நீ கொடுத்தியே சிங்காரிக்கு ஒரு அபூர்வ பழம். அந்த வாழைப்பழத்தை இந்த குரங்கு தாயா தின்னுடுச்சு. அந்த வசிய பழம் பண்ற வேலை தானே இது? அப்படின்னா ஏற்கனவே திட்டம் போட்டு வசியம் இருந்த வாழைப்பழத்தை தடவி என் மகளுக்கு கொடுத்துட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். அட பாவி மனுஷா, என்ன தண்ணி வச்சுட்டு ரதியாட்ட ஒரு வப்பாட்டி வச்சுக்க போறீங்க? அது இதுதானா? என் புனர்தான். கைலாசம், எப்போ அன்னைக்கு காளி ஆத்தா கனவுல வந்து சொன்னாலே உன் மகளுக்கு மனித பறவையெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கும்னு. அந்த மனித மாப்பிள்ளை இவன். யார் அமைச்சன்? மாப்பிள்ளை எப்படியாவது என் மகளை நீங்க தான் கட்டிக்கிறணும். யோ, என்ன கொலகாரனாகாத. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை. சம்பந்தி முன்னாடியே சம்பந்தம் பேசுறிய, இது நியாயமா? எனக்கு மானம் பிரச்சனை. மாப்பிள்ளை என்னைக்கு ஏமா உங்களை கட்டி முத்தம் கொடுத்துச்சோ அப்பவே கற்பந்துட்டா. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கிறதாலும் சரி, அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி, நான் தான் உங்களுக்கு மாமா. நம்புடப்பா. எங்கக்கா அம்மா ரெடி. முத உன் புருஷ வீட்டுக்கு வர்றேன். வலது காலம் எடுத்து வச்சு அம்மா பாடி அம்மா என் சிங்க குட்டி. என் சக்கரத்தை குரங்கு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போறானே, சும்மா இருக்கியா? நான் என்ன செய்வேன்? பொண்ணுதான் முடிக்க போனேன், அது குரங்கா போச்சு. பாப்பல என் கூந்தல நான் எப்ப முடியுது? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் ஒண்ணே முடிச்சு கருணை கடலே சாப்பிடுதா சாப்பிடுதா சாப்பிடுதா. மாப்பிள்ளைட்ட முத்திரையை காட்டினியா? காட்டுனாயா? குரல் தான் வெளியில வரல. ஏயா, 3 வேளை என் வீட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இது ஆட்டம். என்ன மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுக்கிற? நான் யாரு? உன் மாமனாரு, நீங்க உன் மச்சி. நாங்க ஆடப்படாதா, பாடப்படாதா, அனுபவிக்கப்படாதா? அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? இங்க பாரு, மாமனார் கீமனாருன்னு பணநார உரிக்க மாதிரி உரிச்சு விடுவேன். எப்பா மச்சான் சாப்பிட இருக்கு, அதான் கோவப்படாது. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா ரெடி. போக்கில வாங்கி
மாமனாருக்கு பசிக்குதான், சீக்கிரம் சோழனுக்கு போடுமா, தொங்காங்கண்ணி கீரையை சேர்த்துக்க, ரொம்ப இருப்பான். உட்காருங்க மாப்பிள்ள, என் மகன் சீக்கிரமே சமையல் பண்ணிடுவா, நாமெல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஆமா, இது எத்தனாவது வேலை? 5வது வேலையா 6வது வேலையா? எனக்கு எத்தனை வேலைடா? சக்கரத்து குரங்க என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் அடுப்படிக்குள்ள ஏன் சட்டிப்பால வச்சு எவ்வளவு கிடைக்க சோறாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த குரங்கு சமைச்சு நான் சாப்பிடணுமா? என்னென்ன வானரம் என்னென்ன பண்ண போறதோ. என்னன்னு குரங்கு கண்ணீர் விடுது? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, துணி கிழிஞ்சு போச்சு இல்ல, எங்க புருஷன் திட்டுவானோன்னு வேதனையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. பத்தினி குரங்கு. இப்பதான் எனக்கு என் பொண்டாட்டி மேலேயே கோவம் வருது. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு சரி, வா இருக்கேன். போகலாம். அம்மாடி, உன் புருஷன் பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திருக்கிறான், இந்த பாலையாவது குடுமா. தங்கச்சி, மச்சான் தூணா எழுப்பாதமா, பாலை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே படுத்துணுமா? வாங்கிக்க. போமா, போ போ. கைலாசம், உன் தங்கச்சி பால் எடுத்துக்கிட்டு போற அழக பாருடா. இத பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லையா? சக்கரத்தை குரங்கு குரங்கு என்ன வெளியில தள்ளிவிட்டு அது உள்ளார போய் படுத்துக்கிட்டு நாசமா போக, கட்டையில போக. எல்லாம் அந்த வாழைப்பழத்தால வந்தது. இந்த குரங்கு என்ன பாடாப்படுறது. ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை அடிச்சு கொண்டுடுவேன். இங்க மாதிரி அவன் குரங்கு என் பக்கத்துல படுத்துருச்சு. அப்படியா? எப்படியோ எனக்கு ஒரு பேரோ பேத்தியோ பிறந்தா போதும். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்ட்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.